பாலு பௌதிக ரீதியாக மறைந்து விட்டார். இந்த உலகத்தை அழகாக பார்ப்பது எப்படி என்று மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு மகா கலைஞர் தான் பார்ப்பதை நிறுத்தி கொண்டு விட்டார். மரணம் தூரத்தில் இருக்கும் போது தத்துவமாக இருக்கிறது, பக்கத்தில் வந்தால் அது துக்கமாக இருக்கிறது. பாலு மகேந்திராவின் பலம் என்பது அவருடைய ஒளிப்பதிவு கருவி மாத்திரமல்ல. பாலு மகேந்திரா அடிப்படையில் ஓர் இலக்கியவாதி, இலக்கிய பயிற்சி பெற்ற ஒருவர் கலைப்படைப்பை எவ்வளவு அழகாக கையாள முடியும் என்பதற்கு பாலு மகேந்திரா தான் எடுத்துக்காட்டு. அவரோடு நான் மூன்றாம் பிறை, இன்னும் நீங்கள் கேட்டவை, உன் கண்ணில் நீர் வழிந்தால் போன்ற பல படங்களுக்கு பணியாற்றி இருக்கிறேன். இந்த நேரத்தில் பாலு மகேந்திராவுக்கும் எனக்கும் பிடித்த ஒரு பாடல்தான் பொருத்தமாக இருக்கிறது என்று நான் கண்கலங்க நினைக்கிறேன். அவர் கேட்டு நான் எழுதி கொடுத்த பாடல், கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள், துடுப்பு கூட பாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள் என்று ஒரு பாட்டு. அந்த பாடலை கேட்கிற பொழுதெல்லாம் பாலு மகேந்திராவின் கலைத்திறமை என் கண்ணுக்கு வரும். இனிமேல் அந்த பாடலை பார்க்கிற போதெல்லாம் அவருடைய நினைவுகள் மட்டுமே எனக்கு மேலோங்கி நிற்கும். பாலு மகேந்திரா விட்டு சென்ற எச்சங்கள் மிக முக்கியமானவை. எல்லோருக்கும் மரணம் ஒரு நாள் வரும். மரணம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விளைவு. ஆனால் வாழ்ந்த பிறகும் ஒரு மனிதன் எதை விட்டு சென்றான் என்பதுதான் அவன் வாழ்க்கையின் அடையாளம். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். எச்சங்கள் என்பவை அவருடைய படைப்புகள் மட்டுமல்ல, நல்ல இளைய இயக்குனர்களை தமிழ்நாட்டுக்கு விட்டு சென்றிருக்கிறார் பாலு மகேந்திரா. பாலா, வெற்றிமாறன், சீனு ராமசாமி, சுசீந்திரன், இன்னும் பல இயக்குனர்கள் பாலு மகேந்திராவின் பட்டறையில் கூறு செய்யப்பட்ட வாள்கள். அவர்கள் பாலு மகேந்திராவின் பெருமையை போற்றி பாதுகாப்பார்கள். அந்த வரிசையில் நானும் அவர்களோடு நிற்பேன். வாழ்க பாலு மகேந்திராவின் புகழ், வெல்க அவர்தம் எச்சம்.